நண்பர்கள் வணக்கங்க. நான் உள்ளத்தனைவர் கோபி பேசுறேன். இப்போ நம்ம தொடர்ந்து பல்வேறு வகையான திம்மர் மண்ணை பற்றி பார்த்துருப்போம். மோகனி பார்த்துருப்போம், ரெட் சாண்டல் பார்த்துருப்போம், செஞ்சந்தனம், அப்புறம் சாண்டல் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் நிலம்பூர் தேக்கு ஒரு அற்புதமான பணப்பயிர், தமிழகத்துக்கு நீங்க தேவையான பணப்பயிர். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க உங்களுக்கு விவசாய ஆட்கள் பற்றாக்குறை, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை, வாட்டர் சோர்ஸ் கம்மியாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் தலை சேர்ந்த வரப்பிரசாதம் மரப்பயிர் சாகுபடி. ஸோ அந்த மரப்பயிரில் நிறையா இருக்குது நம்ம ஊரில். மரவணி நடலாம், ரெட் சாண்டல் நடலாம், ரோஸ் நடலாம், மரவணி நடலாம். ஸோ அதெல்லாம் விட மக்கள் என்னைக்குன்னா பிரசித்தி பெற்ற ஈஸிலி ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய அளவு மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திம்மர்னா தேக்கு தான். இந்தியா இன்னைக்கு முதன்மையான ஒரு திம்மர்னா தேக்கு தான். இந்த மாற்று கருத்துல தேக்கு இந்தியாவில் இருந்தால் உலகம் முழுக்க பரவச்சு. அந்த தேக்குல முதன்மையான தேக்கு இந்தியாவில் வந்து பல பிராந்தியங்களில் தேக்கு இருக்கு. அசாம்ல இருந்து கீழே நம்ம கேரளா வரைக்கும், திருவனந்தபுரம் வரைக்கும் தேக்கு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தேக்கு மட்டும் அரசால ஒரு சிறந்த பொண்ணு வந்து ஜிஐ டேக் ஜியோகிராபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அந்த இடம்னா நிலம்பூர் சொல்லக்கூடிய கேரளாவுடைய ஒரு பகுதி. ஸோ ஏன்னா அங்க இருக்க தேக்கு ரொம்ப ரொம்ப தலை சிறந்த வளர்ச்சி, ஃபாஸ்டர் க்ரோத்து, நல்ல நிறம். அது வந்து ஒரு ப்ரௌனிஷா ரெட் இருக்கும். ஸோ நல்ல நிறம் இருக்கும், வெரி ஸ்ட்ராங். அதனால வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாகவே வெள்ளக்காரங்க காலத்துல வந்து இந்த தேக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி பல ஊர்களுக்கு பல காலநிலைக்கு கொண்டு போன ஒரு அற்புதமான தேக்கு. அதனாலதான் இந்திய அரசாங்கம் இதுக்கு ஜிஐ டேக் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசியம், நிலம்பூர் தேக்கு மியூசியமே இருக்கு. ஸோ நாம அந்த மியூசியம் பார்த்தது தேக்கு பல்வேறு ஆவணப்படுத்திருக்காங்க. அந்த அளவு பிரசித்தி பெற்ற தேக்கு நம்ம தமிழக மண்ணில். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதாவது பார்த்தீங்கன்னா திருச்சிட்டம்பலம் கூட்டம்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி வந்து சென்னை ஹைவேல ஸோ ரோட்டு ஓரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு இடம். ராஜா சார்னு ஒரு நண்பரோட தோட்டம். ஸோ கிட்டத்தட்ட 250 தேக்கு செடி வச்சிருக்காங்க இதுக்கு. ஸோ எல்லாமே இது வந்து மார்ச் 17ஆம் தேதி பிளான்டேஷன் பண்ணுது. அதை செடி சின்ன செடியா நான் அப்பயே அவர்கிட்ட சொன்னேன், சார் இப்போ நடாதீங்க, மார்ச் மாதம் சம்மரு, செடி ரொம்ப சின்னதானா அவர் என்கிட்ட கம்பல் பண்ணி வேண்டாம். அவரே வீட்டில் சொல்லி பாருங்க பார்த்துக்கலாம். கம்பல் பண்ணி வேண்டாம் வைக்கணும்னு வச்சாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அவர்கிட்ட ஃபோனில் கேட்டேன், சார் ஒரு 4 அடி இருக்குமான்னு. நேரில் வாங்க சார் சொன்னார். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 8 அடியிலேருந்து 10 அடி 12 அடி. மார்ச் 17க்கும் இன்னைக்கு ஜூலை 20. ஸோ இந்த இடைப்பட்ட நாளில் ஒரு 4 மாதம் தான் இருக்கும் அசல் வளர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் என்ன சொன்னோம்னா நிலம்பூர் தேக்கு நான் பழைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நீங்க ஒரு வருஷத்துல 15 அடி கிராஸ் ஆகும் சொன்னீங்க. ஆனா இங்க 4 மாசத்துலயே கிட்டத்தட்ட 10 அடி கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்க பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா 12 அடி 13 அடி கிராஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப ஒரு வருஷத்துக்கு சாதாரண 20 அடி கிராஸ் ஆயிடும். உங்களுக்கு 12 வருஷம் சர்வசாதாரணமா நல்ல ஈல்டுங்க. நீங்க மற்ற தேக்கு நாட்டு தேக்கு வச்சுன்னா உங்களுக்கு ஒரு சமையல் மேல ஆகலாம். மகோனி வச்சுன்னா ஒரு 12 வருஷம். ஆனா இந்த அளவு திம்மர் வேல்யூ கிடைக்காது. ஹைலி திம்மர் வேல்யூ ரொம்ப குறைந்த ஆண்டுகள்ல ஒரு 4 வருஷம் சவுக்கு 4 இண்டு சவுக்கு கணக்கு பண்ணி போட்டா கூட ஒரு 12 வருஷத்துல ஒரு டன்னு குறைஞ்சபட்ச ரேட் 13,000 இன்னைய ரேட்டு, அதிகபட்சம் 25,000 30,000 வரைக்கும் தேக்கோட ரேட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு சில லட்சங்கள்ல இருந்து பல கோடி வரைக்கும் நிரந்தர வருமானம் தேக்கோடுது. ஏன்னா ஹைலி டிமாண்ட் தேக்கு தான் இந்தியாவில். இன்னும் வருங்காலங்களில் தேக்கோட டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமான. இன்னைக்கு இந்தியாவில் 60% திம்மரங்கள், அதாவது மரங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க மர சாகுபடி பண்றப்ப உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, சுற்றுப்புறத்துக்கும் நல்லது. நம்ம இந்திய நாட்டுக்கு ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இம்போர்ட்டை குறைக்க உள்நாட்டு உற்பத்தியும் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நாட்டுக்கு நல்லா செய்யறோம், சுற்றுப்புறத்துக்கு நல்லா செய்யறோம். ஸோ பொருளாதார நம்மளோட சுய பொருளாதாரம் உயரும். சுய பொருளாதாரப்ப நமக்கு இன்னும் நம்ம சுற்றுலாம் நன்மை நடக்கும். அதனால நம்ம தாராளமாக நீங்க மர சாகுபடி செய்யுங்க, நிறைய நிலமுள்ள விவசாயிகள். ஸோ அதுல நிலம்பூர் தேக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த தோட்டம் நிறைய தோட்டங்கள் இருக்கு. 5 வருஷம் தோட்டம் மட்டும் இருக்கு. நம்ம மறுபடியும் எம்எல்ஏ மோகன் தோட்டம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம காட்ட போறோம். தொடர்ந்து உங்களுக்கு தேக்கோட பல படிநிலைகள் எந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு, என்னென்ன ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே நம்ம கூட்டர்கள் சொல்லித்தர தயாரா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆலோசனை மட்டும் இல்லாமல் தரமான நாட்டுகள், உங்களுக்கு சிரமமான நிலம்பூர் தேக்கு நாட்டுகளாகவும் வாங்கிக்கலாம், கிழங்காகவும் வாங்கிக்கலாம். அதுக்கு தேவையான அடிவுரங்கள், இன்னொரு கைடன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டு சொல்ல தயாரா இருக்கும். ஸோ இன்னும் சம்பந்தமான பல தகவல்கள் இருக்கு. ஸோ நம்ம ஃபோன் பண்ணுங்க, நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.